அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது எல்லா மனிதர்களும் நல்ல பிள்ளைகளாகத்தான் பிறக்கிறார்கள். அது யாருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காஃபிருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பிறக்கிற பொழுது எந்த மாதிரிப்பட்ட இயல்பான குணத்தோடு தன்மையோடு பிறக்கிறார்கள் என்பதை பற்றி குர்ஆனும் பேசுகிறது, ஹதீஸும் பேசுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற பொழுது ஃபித்ரத்துல்லாஹ் என்று சொல்கிறார். குழந்தை பிறக்கிற பொழுது அந்த பிறப்பினுடைய குணம் எப்படி இருக்கிறது, பிறக்கிற பொழுது அந்த குழந்தையினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அதே மாதிரி ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற பொழுது குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா என்று சொல்கிறார்கள். எல்லா குழந்தைகளும் பிறக்கிற பொழுது நல்ல சிந்தனை, நல்ல குணம், நல்ல பண்பாடு, நல்ல ஒழுக்கம், சுருக்கமாக சொன்னால் இஸ்லாமிய உணர்வு, அந்த இஸ்லாமிய உணர்வோடு இஸ்லாமிய சிந்தனையோடு தான் எல்லா குழந்தைகளும் பூமியில பிறக்கிற பொழுது பிறக்கின்றன. எந்த குழந்தையும் பிறக்கிற பொழுது தீய குழந்தையாக பிறப்பது கிடையாது. பிறப்பால் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கின்றன என்பதால் இஸ்லாத்தினுடைய பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களை பார்க்கிறோம், நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள், ரொம்ப நல்லவர்களும் இருக்கிறார்கள், ரொம்ப கெட்டவர்களும் இருக்கிறார்கள், இது இடைப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் பல மாதிரியாக காணப்படுகிறார்கள். யாரையும் நல்லவன் சொல்ல முடியாது, யாரையும் கெட்டவன் சொல்ல முடியாது, யாரையும் ரொம்ப நல்லவன் சொல்லி சொல்லவும் முடியாது, யாரையும் ரொம்ப கெட்டவன் சொல்லி சொல்லவும் முடியாது. எல்லாம் கலந்த முகங்களைத்தான் மனிதர்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். சில மனிதர்களை பொறுத்தவரையில் இவர்களை திருத்தவே முடியாது என்று நாம் முடிவு செய்துவிடக்கூடிய அளவிற்கு ரொம்ப மோசமானவர்களாக, மட்டமான மனிதர்களாக, உலகத்தில் என்னென்ன கேடுகட்ட குணங்கள் இருக்கின்றனவோ அத்தனை குணங்களுக்கும் சொந்தக்காரனாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப பிறக்கும் போது நல்லா தான் பிறந்தான், ஆனா இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? இந்த மாதிரி மோசமானவனாக, கெட்ட மனிதனாக, ஒழுக்கம் தவறியவனாக, பண்பாடு இல்லாதவனாக பிறகு மாறிவிடுகின்றானே. இது எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் சூழ்நிலை மாற்றம். சூழ்நிலைகள் ஒரு மனிதனை மாற்றிவிடுகிறது. சூழ்நிலை என்று சொன்னால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம். அந்த சமூகத்தில் முதல்ல யார் வர்றா அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் வருகிறார்கள், பிறகு உறவுக்காரர்கள் வருகிறார்கள், பிறகு அவனுடைய தெரு வருகிறது, பிறகு அவனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் வருகிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் நல்ல மனிதனாக ஒரு மனிதன் பிறக்கிற பொழுது இருந்தாலும் கூட அவனுடைய இயல்பான குணத்தை அது சிதைத்து விடுகிறது. பிறகு அவன் மோசமான மனிதனாக, கெட்ட மனிதனாக, யாராலும் நெருங்க முடியாத, நெருங்கி பழக முடியாத மனிதனாக அவன் மாறி போய் விடுகின்றான். எல்லா கெட்ட குணங்களுக்கும் உறைவிடமாக அவனுடைய உள்ளம் மாறிவிடுகிறது. அவரை திருத்துறது கஷ்டம், எல்லாம் அல்லாஹ் தான் பார்த்து திருத்தினா உண்டு என்று நாமே கவலைப்பட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு சில மனிதர்களை பார்க்கிறோம். குறிப்பாக ஒழுக்க ரீதியாக, கலாச்சார ரீதியாக கேடுகட்டு போயிருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு ஒழுக்கமே கிடையாது, பண்பாடே கிடையாது. அதிலும் குறிப்பாக சின்ன வயது பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிப வட்டம், இவர்களை பார்த்தால் இவர்களில் நிறைய நல்ல இளைஞர்கள் இருக்கிறார்கள், பாராட்டுக்குரிய புகழுக்குரிய நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். 5 நேரம் தொழுகையோடு காணப்படுகிறார்கள், மனக்கட்டுப்பாடோடு காணப்படுகிறார்கள், எந்த தீமைகளையும் வெளிப்படையாக இடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாம் கவலைப்படக்கூடிய சில இளைஞர்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி மோசமா இருக்கிறானே, இந்த மாதிரி கெட்டு போயிட்டானே என்று நாம் கவலைப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய அளவில் சில இளைஞர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறு இளைஞர்கள் முதற்கொண்டு, ஆண்கள் முதற்கொண்டு, பெண்கள் முதற்கொண்டு எல்லாருமே கெட்டு போறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் சூழ்நிலை தான் காரணம். பிறக்கும் போது நல்லா தான் இருக்கிறான், பிறகு சூழ்நிலை அவனை மாற்றி விடுகிறது. இப்ப எந்த சூழ்நிலை அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அதுல முக்கியமா இன்றைக்கு மனிதர்கள் கெட்டு போவதற்கு எது முக்கிய இடத்தில் இருக்கிறது, எது முக்கியமான பங்களிப்பை செலுத்துகிறது? ஒரு மனுஷன் ஒழுக்க ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக தரம் தாழ்ந்து போவதற்கு
எது முதல் இடத்தில் இருக்கிறது, எது முதல் காரணமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது சில விஷயங்கள், சில பதில்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுல முதல் இடத்தில் இருக்கக்கூடியதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள், அதில் குறிப்பாக தொலைக்காட்சிகள். இதுதான் முதல் இடத்தில் இருக்கிறது. நம்மை கெடுத்து விடக்கூடிய, நாம எவ்வளவுதான் ஈமான்ல உறப்புள்ளவர்களாக இருந்தாலும், உறுதி உள்ளவர்களாக இருந்தாலும், நம்முடைய உள்ளத்தை அசைத்து பார்க்கக்கூடிய, நம்முடைய ஈமானை கெடுத்து விடக்கூடிய முதல் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம், அம்சம் எது என்று கேட்டால் இந்த மீடியாக்கள். அந்த மீடியாக்களை குறிப்பாக தொலைக்காட்சிகள். இந்த தொலைக்காட்சிகள் முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒழுக்கத்தை சீரழிக்கக்கூடிய, நம்முடைய கலாச்சாரத்தை ஒழித்து கட்டக்கூடிய, நம்முடைய குடும்ப அமைப்பை சிதறடிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இன்றைக்கு தொலைக்காட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதை யாருமே மறுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஃபித்ரன், பாதிரு பில் அமாலி ஃபித்ரன் யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا என்று ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியினுடைய கருத்து என்ன தெரியுமா? பின்னர் ஒரு காலம் வரும், அப்போ உங்களை சுத்தி நிறைய ஃபித்னாக்கள் காணப்படும், உங்களுடைய ஈமானை பாதுகாக்க முடியாது என்கின்ற அளவிற்கு உங்களுடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய, ஈமானுக்கு சவால் விடக்கூடிய நிறைய சம்பவங்கள் உங்களை சுற்றிலும் நடைபெறும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் வருவதற்கு முன்னதாக, அப்படிப்பட்ட சவால்களை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னதாக அமல்களை விரைந்து செய்து முடித்து விடுங்கள் என்று சொன்னார். பாதிரு பில் அமாலி ஃபித்னா, எதை செய்தா நீங்க ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்க முடியுமோ, எதை செய்தா உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்களுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ, அப்படிப்பட்ட செயல்களை, இந்த உங்களுக்கு ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய, சவால் விடக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதில் ஆர்வம் செலுத்துங்கள், அதில் போட்டி போடுங்கள். அந்த வரக்கூடிய காலம் இருக்கு பாருங்க, அது எந்த அளவிற்கு சவால் நிறைந்த காலமாக இருக்கும் என்று சொன்னால், சவால் என்று சொன்னால் நம்முடைய ஈமானிய உணர்வுக்கு, நம்முடைய பண்பாட்டுக்கு, நம்முடைய கலாச்சாரத்திற்கு எந்த அளவிற்கு சவால் விடக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் காலையில் நல்லா தான் இருந்திருப்பான். காலையில கண் முழிச்ச உடனே காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒழுக்கம் உள்ளவரா, நல்ல சீதைவே தான் இருந்திருப்பான். ஆனா சாயந்தரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே நேரம் மாற்றமாயிரும், அவருடைய குணம் கெட்டு போயிடும், ஒழுக்கம் தடுமாறி போயிடும், இஸ்லாமிய உணர்வு இருக்காது. காலையில் இருந்த அந்த இஸ்லாமிய உணர்வு, அந்த இஸ்லாமிய பற்றி சாயந்தரத்தில் பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் சாயந்தரம் நல்லா தான் இருப்பான், சொலாஞ்சலி இருப்பான், நம்மளை சந்திச்சிருப்பான், பள்ளிவாசலுக்கு வந்திருப்பான், தொழுதிருப்பான், நல்ல பிள்ளையாக தான் இருந்திருப்பான். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நேரம் மாற்றமாயிருக்கும். இப்படி அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஒரு காலம் வரும், அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். அதிரடியான மாற்றம் சொன்னா அந்த அளவிற்கு உங்களுடைய ஈமானை சிதைக்கக்கூடிய, இஸ்லாமிய உணர்வுக்கு, இஸ்லாமிய உணர்வை சிதைத்து விடக்கூடிய, அதை அழித்து விடக்கூடிய பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் உங்களை சுற்றிலும் நடைபெறும். அப்படிப்பட்ட ஒரு சவாலான காலம் வருவதற்கு முன்னதாக இப்போது நீங்கள் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் அமல்களில் ஆர்வம் செலுத்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த காலம் எப்படி இருக்குன்னு சொன்னா, தீனவும் ஆரம்பம் துன்யா, அவருக்கு அந்த சமயத்தில் துன்யா தான் பெருசா தெரியும், தீனு பெருசா தெரியாது. தீனா துன்யாவா, தீனா மார்க்கமா அல்லது இந்த உலகமா, எது வேண்டும் என்று கேட்டால் அவன் எதைத்தான் தேர்வு செய்வான்? தீனை விட்டுருவான், மார்க்கத்தை விட்டுருவான். இஸ்லாமிய பற்றி, இஸ்லாமிய உணர்வு அதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியாது. அதையெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு உலகம் போற போக்கில் நிச்சயம் போக ஆரம்பிச்சிருவான். அதற்காக வேண்டி தன்னுடைய தீனையே அவன் விற்பதற்கு அவன் தயாராகி விடுவான் என்று ரசூலுல்லாஹ் அந்த காலத்தை குறித்து சொல்கிறார். அந்த காலம் தான் நாம் வாழக்கூடிய இந்த காலம், அந்த காலம் தான் நாம் வாழக்கூடிய இந்த காலம். நாம நல்லவனா இருக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் கூட அது முடியுதா? அது சாத்தியப்படுதா? நாம வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், நாம வெளியே எங்கேயும் போகல. நாம வெளியே போனவன் கெட்டு போக முடியும், ஆனா வெளியே போய் கெடுறதுக்குள்ள எந்த சூழ்நிலையும் கிடையாது. நாம வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, நம்ம மனைவி வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா கெட்டு போறோமா இல்லையா?
அந்த இஸ்லாமிய சிந்தனை, இந்த இஸ்லாமிய உணர்வு வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குதா இல்லையா? ஆட்டம் காணுதா இல்லையா? அடி வாங்குதா இல்லையா? எல்லாரும் இதை உணர்றோம். எல்லாருக்குமே இந்த கசப்பான உணர்வு ஏற்படத்தான் செய்கிறது. ஏன் இந்த மாற்றம் ஏற்படுகிறது? நல்லா காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திக்கும் போது நாம எந்த சிந்தனையோட எந்திக்கிறோம்? யாரும் நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறது கிடையாது. நான் கெட்டு போகணும் அப்படி யாரும் நினைப்போமா? அப்படி நினைக்க மாட்டோம். நான் நல்லா இருக்கணும், நான் ஒழுக்கமுள்ளவனா இருக்கணும், இன்றைய பொழுதை நல்ல பொழுதா நான் கழிக்க வேண்டும் என்றுதான் அன்றைய பொழுதை நான் தொடங்குகிறோம். ஆனா எப்படி முடியுது? எந்த நிலையில முடியுது? நம்முடைய ஈமான்ல எவ்வளவு ஓட்டைகள் ஏற்படுகிறது, எவ்வளவு கரைபடுகிறது, எவ்வளவு பாவமான காரியத்தை செய்யறோம். அப்ப இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? நான் நல்லவனாத்தான் இருக்க நினைக்கிறேன், ஆனா இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ளேயே அந்த சாதனத்தை நாம வச்சிருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். என்ன சாதனம்? தொலைக்காட்சி பெட்டி. அதுக்கு முன்னால் நாம அடிக்கடி உட்கார்றதுனால, அதுல வரக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து நாம பார்க்கறதுனால நம்முடைய ஈமான் பறி போய் விடுகிறது. அதனால அதுல ஆட்டம் காணுகிறது. அதனால இஸ்லாத்துல ஈமான்ல ஒரு பற்றில்லாத நிலை காணப்படுகிறது. உண்டுமா இல்லையா? நெஞ்ச தொட்டு எல்லாரும் கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி மனமாற்றம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா இல்லையா? நான் நல்லவனாக இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு அதற்கு சவால் விடக்கூடிய ஒரு சம்பவம் என்னுடைய வீட்டுக்குள்ளேயே அரங்கேறுகிறதா இல்லையா என்பதை குறித்து ஒவ்வொருவரும் மிகுந்த கவலையோடு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட தொலைக்காட்சிகளின் மூலமாகத்தான் நம்முடைய இளைய தலைமுறை கெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண்கள் சமுதாயம். இளைய தலைமுறை ஒழுக்கம் கெட்டு போவதற்குரிய காரணம் இந்த தொலைக்காட்சியில் பரப்பப்படக்கூடிய நிகழ்ச்சிகள். எந்த நிகழ்ச்சியும் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை தவிர்த்து, ரொம்ப அபூர்வமான நிகழ்ச்சிகளை தவிர்த்து எந்த சேனலாக இருந்தாலும் சரிதான், அதில் வரக்கூடிய மிக பெரும்பாலான நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டு மக்கள் நாசமா போட்டோம் அப்படிங்கிறத மையப்படுத்தான் இருக்கிறது. நமக்கு பணம் வேணும். நாம கார்பரேட் நிறுவனங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பணம் கொட்டென்று மழையை கொண்டு கொட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு யாரை இலக்கா வைக்கிறாங்க என்று சொன்னால், இந்த பொதுமக்களைத்தான் இலக்கா வைக்கிறார்கள். வித்தியாசமான புதிய புதிய நிகழ்ச்சிகளை எல்லாம் தயாரித்து நாள்தோறும் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்னால நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அதை பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம பிள்ளைகள் பக்கத்திலேயே சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பக்கத்திலேயே நம்முடைய மனைவி இருக்கிறார். குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாவது டிவியில் இருக்குதா? தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் எல்லாரும் சேர்ந்து பார்க்கிற மாதிரி, உட்கார்ந்து குடும்பத்தோடு பார்த்து கண்டுகளிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறதா? அப்படி ஒரு நிகழ்ச்சி உங்களால காட்ட முடியுமா? நிச்சயமா காட்ட முடியாது. எந்த நிகழ்ச்சியும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்க முடியாது. விளம்பரத்தை கூட பார்க்க முடியாது. குடும்பத்தோடு உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையில விளம்பரம் வருது பாருங்க, அந்த விளம்பரத்தை கூட பார்க்க முடியாது என்கின்ற அளவிற்கு பொதுமக்களுடைய மூளையை சலவை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த டிவிக்கு முன்னால், இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் அவர்களை அடிமையாக்க வேண்டும் என்பதற்காக அதை நோக்கமாக கொண்டுதான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன என்பதை நாம் எச்சரிக்கையோடு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறார், وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَنْ سَبِيلِ اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّخِذَهَا هُزُوًا وَأُولَٰئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பற்றி தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி எச்சரிக்கை செய்கிறான். மக்களில் சிலர் இருக்கிறார்கள், وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் லஹ்வுல் ஹதீஸை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இன்னைக்கு விலை கொடுத்து வாங்குறமா இல்லையா? மாசம் மாசம் பணம் செலுத்துறமா இல்லையா? மாசம் மாசம் பணம் கட்டுறோம். எதுக்கு பணம் கட்டுறோம்? சாப்பிடுறதுக்கா? ட்ரெஸ் வாங்கி அணிகிறதுக்கா? படிப்புக்கா? கிடையாது. எதுக்கு பணம் கட்டுறோம்? எதுக்கு பணம் கட்டுறோம்? நம்மளை நாமளே கெடுத்துறதுக்காண்டி பணத்தை கட்டிட்டு இருக்கிறோம். وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் லஹ்வுல் ஹதீஸை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். லஹ்வுல் ஹதீஸ் என்ன தெரியுமா? லஹ்வுல் ஹதீஸுக்கு முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தருகிற பொழுது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று சொல்கிறார்கள்.
லஹ்வுல் ஹதீஸ் என்று சொன்னால் எதுவெல்லாம் நம்முடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய, அதே நேரத்தில் மூளையை மழுங்கக்கூடிய, மூளையை மழுங்கடிக்கக்கூடிய, மனதை மகிழ்விக்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கிறதோ அத்தனை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆன்ல? லஹ்வுல் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லஹ்வுல் ஹதீஸை விலை கொடுத்து வாங்குறான் சில பேர். எதுக்குன்னா லியுதில்ல அன் சபீலில்லாஹ் பிகைரி இல்மின், விவரம் இல்லாம அறிவில்லாம அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மார்க்க சிந்தனையிலிருந்து மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக. அதை பார்க்கறதுனால இவன் வழி மாறி போறானா இல்லையா? அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால என்னுடைய ஒழுக்கம் தரிகட்டு போகிறதா இல்லையா? உண்மையிலே சிந்திச்சு பாருங்க. எதனால? எத்தனை வசனங்கள் ஓதுறோம், எத்தனை பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டு பிரச்சாரத்தை கேட்கிறோம், பயான்களை கேட்கிறோம், ஆடியோ வீடியோ சொல்லி அது கணக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்குது, நாள்தோறும் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு ஏற்றது மாதிரி மாற்றம் வந்திருக்குதா? வரலையே. ஏன்னா அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு வித்தியாசமான நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு மார்க்க நிகழ்ச்சியால் என்ன செய்ய முடியல? ஈடு கொடுக்க முடியல. இப்ப நம்ம இப்ப ஜும்மால உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், எல்லாரும் உட்கார்ந்துருக்கு அப்படிதானா? இப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு? நல்ல தெளிவா இருக்கு. நம்ம அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வந்திருக்கிறோம், தொழுகிறோம், ஜும்மாவை நிறைவேற்றுறோம், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நன்மையை நிறைவேற்றின சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறோம். போன உடனே என்ன செய்யறோம்? வீட்டுக்கு போன உடனே என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். டைனிங் டேபிளுக்கு முன்னால சாப்பிடறது போய் உட்கார்றோம். அதுக்கு முன்னால ஒரு வேலை நடக்குது. என்ன வேலை? அதான் டிவி ஆன் பண்றது. டிவி ஆன் பண்ணிட்டு அங்க என்ன முசீபத்தெல்லாம் ஓடிட்டு இருக்குதோ அந்த முசீபத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படி இப்படி என்ன செய்ய சாப்பிடுறது. சாப்பாடு கவனம் பாறை எங்க இருக்கணும்? சாப்பிட தட்டு மேல இருக்கணும், தட்டு மேல இருக்காது. இவன் இந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டே என்ன செய்ய சாப்பிட்டுட்டே இருக்கிறான். எப்படி சாப்பாடு செரிக்கும்? எப்படி அதன் மூலமா நீங்க சத்தை பெற முடியும்? எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும்? அதை பார்க்காட்டா இவருக்கு சாப்பாடு இறங்காது. இப்படித்தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். அப்ப போச்சுதான் இல்லையா? ஜும்மால போய் எத்தனை நன்மைகளை நாம சேர்த்தோமோ அத்தனை நன்மையும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள காலி முடிஞ்சது. அசருக்கு வரைக்கும் கூட நீடிக்கிறது இல்லை. அந்த ஜும்மால நாம கஷ்டப்பட்டு சேர்த்த நன்மை இருக்கு பாருங்க. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். வயோதிகள் இருக்கிறார்கள், ஏன்னா உடம்பு சரியில்லாதவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து தொழுகிறாங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்ட நோயாளிகளா இருக்கிறோம். வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உட்கார்ந்துட்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறோம், இந்த ஜும்மால பங்கெடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கிறது, ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. ஆனா இந்த மனமாற்றம் வீட்டில் போய் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள தீர்ந்து போயிருது. ஏன் அந்த மனமாற்றம் ஏன் நீடிப்பதில்லை? ஏன் அது மனமாற்றம் மாறி போய் விடுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய மூளையை மழுங்கடிக்க வேண்டும், நம்முடைய அறிவு கூர்மையை சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டு தயாரிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள். நாம புத்திசாலியா மாறிடக்கூடாது, அறிவாளியா மாறிடக்கூடாது, இஸ்லாமிய உணர்வோடு எப்ப பார்த்தாலும் இருக்கக்கூடாது, ஈமானிய உணர்வோடு எப்ப பார்த்தாலும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே அதை மையப்படுத்தித்தான் இந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன. அதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றான். சில பேர் விலை கொடுத்து வாங்குறான், விலை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வாங்கி பார்த்துட்டு இருக்கிறான், பார்த்துட்டே இருக்கிறான், குடும்பத்தோடு உட்கார்ந்து நினைக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான். இந்த நிகழ்ச்சிகளை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கு கடுமையான இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறார். இவனுக்கு எத்தனை வசனத்தை ஓதினாலும் ஏறாது. வைதா துத்லா அலைஹி ஆயாத்துனா வல்லா முஸ்தக்பிரன் கஅல்லம் யஸ்மஅஹா கஅன்ன ஃபீ உதனிஹி வக்ரா ஃபபஷ்ஷிரு பி அஸாபின் அலீம். அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு நாம வசனத்தை எத்தனை தான் ஓதி காமிச்சாலும் அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டான். காதல ஏதோ செவிட்டுத்தன்மை இருப்பதை போல. ஏன்னா இப்ப காதலே நிறைய பேர் மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறான், காதலையே நிறைய பேர் மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அதனால வெளியே என்ன பேசுறாலும் கேட்காது, காலிங் பில் அடைச்சா கேட்காது, அம்மா கூப்பிட்டா கேட்காது, பாப்பா கூப்பிட்டா கேட்காது, காதலையே மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் என்னத்தை தான் உபதேசம் செய்தாலும், கரடியா கத்தினாலும், வசனத்துல ஓதி காமிச்சாலும், ஹதீஸ்களை சொன்னாலும் ஒன்னும் எடுபடாது. நபியே இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறாங்க. யாரு? இந்த பொழுதுபோக்கு அம்சத்துல மூழ்கி கிடக்கிறானே, விலை கொடுத்து வாங்குறானே, அவனுக்கு நபியே நீர் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன மகிழ்ச்சியான செய்தி? அவனுக்கு மறுமையில கடுமையான வேதனை இருக்கு. அல்லாஹ் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? குத்தலா பேசுறான். மறுமையில அவனுக்கு நோவில வரக்கூடிய வேதனை காத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தி அவனுக்கு சொல்லணும் அப்படின்னு. அப்ப இங்க யாரெல்லாம்
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு அதுக்கு முன்னாலே எப்பவும் கிடந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு யாரெல்லாம் அடிமைப்பட்டு போய்விட்டார்களோ அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வுடைய அதாவை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் தெள்ள தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கு. மறுமையில நரகவாசிகளை எல்லாம் நரகத்தில் போட்டதற்கு பின்னால அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுகிறது, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், என்னப்பா நரகத்தில் வந்து கிடக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு. இந்த சுட்டரிக்கக்கூடிய இந்த நரகத்தில் வந்து கிடக்கிறீங்களே என்ன விஷயம், என்ன காரணம் என்று கேட்கப்படுகிற பொழுது அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் துன்யாவில் வாழ்ற காலத்தில் தொழாம இருந்துட்டோம்பா அப்படின்பாங்க. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்துட்டோம். வந்து கேட்டான், என்கிட்ட காசு இருந்தது ஆனா நான் கொடுக்காம இருந்துட்டேன். வகுன்னா நஹூது மஅல் காயிலீன், அரட்டை அடிப்போரோடு சேர்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில நாங்க மூழ்கி கிடந்தோம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில எவ்வளவு மூழ்கி கிடந்தானோ, டிவி நிகழ்ச்சிக்கு முன்னால எவ்வளவு அடிமைப்பட்டு கிடந்தானோ, இந்த மாதிரிப்பட்ட கேளிக்கைகள், சினிமா, பாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், நான் ஸ்டாப் கொண்டாட்டம், இந்த மாதிரி கூத்து கும்பாலங்களுக்கு நாம அடிமைப்பட்டு எவரெல்லாம் மூழ்கி கிடந்தானோ அதுல நாங்களும் ஒருத்தரா இருந்தோம். மறுமை நாள்ல எங்களுக்கு நம்பிக்கை வேற குறைவாத்தான் இருந்தது, நம்பாம இருந்துட்டோம். ஹத்தா அத்தாரல் யகீன், சாவர வரைக்கும் இதே தான் நிலைமை. யாரு? அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறான் நரகவாசி. ஹத்தா அத்தாரல் யகீன், மரணம் வர்ற வரைக்கும் இதே நிலையில நாங்க இருந்துட்டு இருந்தோம். இப்படித்தான் இப்படியே ஓடிட்டு இருந்தது. அப்படிதானே? சாவர வரைக்கும் டிவிக்கு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சில பேர் சாஞ்ச நிலையிலேயே மூத்தா போயிடுறான். சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டு இருந்த நிலையிலேயே மரணித்தவர்கள் எடுத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமூகம் உனக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காருன்னு தெரியல எனக்கு. ஒருத்தர் சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்த்துட்டு இருக்கிறார், ஆளை காணல, எல்லாம் தேடுறாங்க. கடைசியில் எங்க பார்த்தோன்னா சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து அங்கேயே பாடி ஆயிட்டார், அங்கேயே மூத்தா போயிட்டார். அல்லாஹ்வுடைய பிள்ளைகளை மன்னிக்கட்டுமாக. ஆக இப்படிப்பட்ட மூத்த நமக்கு வந்துடக்கூடாது. எந்த நிலையிலும் ஒருவனுக்கு மரணம் வரலாம். நல்லா பார்த்துட்டு இருக்கிறமா இல்லையா, கண்கூட பார்த்துட்டு இருக்கிறமா இல்லையா, ஒருக்கு எப்படி எல்லாம் மரணம் வருது, எந்த ரூபத்திலாம் வருது. ஆக மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில் இந்த டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்ப்பது என்பது இஸ்லாத்திற்கு விரோதமான செயல், நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய செயல், நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய செயல், திட்டம் போட்டு தயாரிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் அவை. அதில் குறிப்பா தீவிர வரக்கூடிய பொழுதுபோக்கை அம்சமாக கொண்டு மையப்படுத்தி வரக்கூடிய எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சியுமே அருவருக்கத்தக்க நிகழ்ச்சிகள் தான். அது சினிமாவா இருந்தாலும் சரிதான், நாடகமா இருந்தாலும் சரிதான், அல்லது வேறு எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரிதான். மக்களுடைய ரசனை உணர்வை மையப்படுத்தி வரக்கூடிய நிகழ்ச்சிகள். அதனால எல்லா நிகழ்ச்சியும் அப்படித்தான் இருக்குது, அருவருக்கத்தக்க நிகழ்ச்சியா தான் இருக்கிறது. அதுல சந்தேகமே கிடையாது. இதுல இப்போ ஒரு புதுசா நிகழ்ச்சி வந்திருக்கிறது, பிக் பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கிறது. இந்த சைத்தானுக்கு முன்னால இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, சமூக வலைதளங்கள் வரக்கூடிய செய்தியை மையப்படுத்த நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பிக் பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? அதாவது படுக்கை அறை ரகசியத்தை, 4 சுவத்துக்குள்ள நடக்கக்கூடிய படுக்கை அறை ரகசியத்தை வெளிச்சம் போட்டு பல ஆயிரக்கணக்கான, பல நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களுக்கு விருந்தாக்குறதுக்கு பேர் தான் என்னது? பிக் பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எங்க கொண்டு விட்டுட்டா பாத்தீங்களா? ஏற்கனவே வெக்கம், கொஞ்சம் நஞ்ச வெக்கம் தான், கொஞ்சம் வெக்கம் குறைஞ்சு போச்சு. ஏற்கனவே வெக்க உணர்வு, நாண உணர்வு அப்படிங்க ஏற்கனவே மழுங்கி போச்சு. குடும்பத்தோட எப்போ உட்கார்ந்து ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சோமோ, ஒரு சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சோமோ, அப்பவுமே ஏறக்குறைய பாதிக்கு மேல வெக்க உணர்வு, நாண உணர்வு என்பது குறைந்து போய்விட்டது. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால உட்கார்ந்து பார்க்கறது மூலமா கொஞ்சம் நஞ்ச வெக்கமும் அது இல்லாம போச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், இந்த மாதிரி நிகழ்ச்சி தயாரிக்கக்கூடியவர்களையும் அதை பார்க்கக்கூடியவர்களையும் அதை யார் அனுமதிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம கேட்போம். இந்த மாதிரி ஒருத்தருடைய படுக்கறை ரகசியத்தை அவன் காலையில் எந்திரிச்சதிலிருந்து, பல்லு விளக்குறதிலிருந்து, கக்கூசுக்கு போறதிலிருந்து, அவன் படுக்கைக்கு போறது வரைக்கும் படுக்கறை ரகசியத்தை எல்லாத்தையும் வீடியோ கேமரா வச்சு வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. உன் வீட்டில் அப்படி நடந்து அதை வெளிச்சம் போட்டு காட்டுவே நீ? உன் வீட்டில் நடக்கக்கூடிய, உன் வீட்டில் ஒரு நாள் 24 hours 24 மணி நேரத்தில் உன்னுடைய வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் இந்த மாதிரி கேமரா போட்டு, கேமரா வச்சு வெளிச்சம் போட்டு வெளியே காட்டுறதுக்கு இவர்கள் தயாரா? இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கக்கூடியவர்கள் தயாரா? செய்ய மாட்டான். அவன் வீட்டு ரகசியம் வெளியே போயிடக்கூடாது. ஆனா மற்ற ரகசியம் என்ன செய்யணும்?
வெளியே செல்ல வேண்டும். இது ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு எல்லாம் முன்னாலேயே தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய நிகழ்ச்சின்னு வேற சொல்றாங்க. இது எப்படியோ முன்னாலேயே தயாரிக்கப்பட்டு வந்தாலும் சரிதான், அல்ல லைவாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், இந்த விஷயத்தை செய்யலாமா? இது கூடுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொன்னார்கள், இன்ன மின் ஷர்ரின் நாஸி மன்சிலத்தன் யௌமல் கியாமா, இன்ன மின் ஷர்ரின் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா மன் யுஃப்லி இலா இம்ராத்தி வ துஃப்லி இலைஹி சும்ம யன்ஷுரு சிர்ரஹா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி. என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில மறுமையில மனிதர்களே ரொம்ப கேடு கெட்டவன் யார் தெரியுமா? ஒருத்தன் அவனுடைய மனைவியோட சேர்றான், அவனும் இவனோட சேர்றான், ரெண்டு பேரும் கூடுறாங்க, தாம்பத்திய உறவு நடைபெறுகிறது. இந்த தாம்பத்திய உறவு நடந்து முடிந்ததற்கு பிறகு இதை எவன் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறானோ, யார் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துகிறானோ, இவன் தான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மனிதர்களே ரொம்ப மட்டமானவன், ரொம்ப கேடு கெட்டவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா என்ன செய்யறாங்க? ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆட்கள் உட்கார்ந்து என்ன செய்யற சுவராசியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட நிகழ்ச்சி, ஹராமாக்கப்பட்ட நிகழ்ச்சி, ஒருவர் மற்றவருடைய அவுரத்தை மறைக்கப்பட வேண்டிய பகுதியை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன போல ஒரு ஆணுதான், ஆனா அவனுடைய அவுரத்தை கூட பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதாக இருந்தாலும் கூட அவருடைய அவுரத்தை பார்க்காத அளவில் தான் ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். ஒரு பெண் பெண்ணுக்கு ஜனாசா குளிப்பாட்டுவதாக இருந்தாலும் சரிதான், அல்ல ஒரு ஆண் ஆணுக்கு ஜனாசா குளிப்பாட்டுவதாக இருந்தாலும் சரிதான், அந்த மறைக்கப்பட வேண்டிய அந்தரங்க பகுதியை பார்க்காமல் தான் அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நமக்கு ஒழுக்கம், நாண உணர்வு, வெட்க உணர்வு எல்லாமே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுடைய பிள்ளைகளை வந்து 7 வயசு அடைஞ்சிட்டான்னு சொன்னா தொழுகிறதுக்கு கட்டளை போடுங்க அப்படின்னா, தொழாம இருக்கிறா அப்படின்னு சொன்னா, நீங்க 10 வயசு அடைஞ்சதுக்கு முன்னாலேயும் தொழாம இருக்கான்னு சொன்னா அடிச்சு தொலை சொல்லுங்க அப்படின்னா. அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னா, ஃபர்ரிக்கு பைன மல்லாஜிஹிம் என்று சொன்னாங்க, படுக்கையை மாற்றி போடுங்க அப்படின்னா. ஏன்? எல்லாமே உடன் பிறந்த சகோதரர்கள் தானே, உடன் பிறந்த சகோதரிகள் தானே, அவங்களுக்கு மத்தியில் என்னத்துக்கு படுக்கை மாற்றி போடணும்? வெட்க உணர்வு அடிபட்டு போயிடக்கூடாது, வெட்க உணர்வு பாதுகாக்கப்பட வேண்டும், அது சிதைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 10 வயதை அடைந்து விட்டால் படுக்கை மாற்றி போடு. ஆம்பளை பிள்ளைக்கு வேற, பொம்பளை பிள்ளைக்கு வேற, தனித்தனியாத்தான் படுக்கணும், பாப்பா அம்மா கிட்ட படுக்க முடியாது, அவங்க தனியாத்தான் படுக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுக்க நெறியை, அந்த வெட்க உணர்வை, நாண உணர்வை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதுக்கெல்லாம் என்ன வந்திருக்கிறது? ஆபத்து வந்திருக்கிறது. அந்த வெட்க உணர்வுக்கு, அந்த நாண உணர்வுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அருவருப்பான, அசிங்கத்திலும் அசிங்கமான, தரம் தாழ்ந்த, கேடுகட்ட, மலிவான விஷயங்களை எல்லாம் காசு வளத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மக்களை பலிகடாவை ஆக்கி அனுப்பிச்சாங்க. இந்த டிவிகளின் மூலமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள், ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வருங்கால தலைமுறையை ஒழுக்கமுள்ள தலைமுறையாக, சிறந்த தலைமுறையாக நாம் வார்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், சும்மா குர்ஆனை ஹதீஸையும் தொழு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போதாது. அவர் கெட்டு போகாமல் இருப்பதற்குரிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும். ஆனா நம்முடைய வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுடைய கலாச்சாரம், பண்பாடு, இஸ்லாமிய உணர்வு, ஈமானிய உணர்வு எல்லாமே அடிபட்டு போகக்கூடிய அளவிலே தான் இன்றைய நம்முடைய வீட்டு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நாம என்ன செய்யணும்? முதல்ல மூடு விழா நடத்தணும். முதல்ல மூடு விழா நடத்த வேண்டும். எதுக்கு மூடு விழா? இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு மூடு விழா நடத்த வேண்டும். தொலைக்காட்சி பெட்டியத்துக்கு தூர போடு, அதை உடைச்சு நாசமாக்கு, அப்படியெல்லாம் நம்ம சொல்லல. எந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் அந்த நிகழ்ச்சியை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அனுமதிக்கப்பட்ட, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அல்லாம சினிமாவாக இருந்தாலும் சரிதான், நாடகமாக இருந்தாலும் சரிதான், அல்லது இந்த பாட்டு நிகழ்ச்சி போடுறாங்க பாருங்க, சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரிதான், இது எல்லாமே அருவருக்கத்தக்க கேடுகட்ட நிகழ்ச்சிகள் தான். இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் நம்முடைய வீட்டிலிருந்து நாம் ஒழிக்காத வரை நம்முடைய ஈமான் வந்து முழுமை பெறாது, நம்முடைய இஸ்லாமிய உணர்வு வந்து வளராது, நம்முடைய பிள்ளைகளுடைய ஒழுக்க நமக்கு கிடைக்காமல் போய்விடும். நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக, வரக்கூடிய தலைமுறை சிறந்த தலைமுறையாக, ஒழுக்கமுள்ள தலைமுறையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்டுப்பாடுகள் நம்மிடத்தில் தேவைப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மா குத்துபாவின் வாயிலாக நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான செய்தி என்று சொன்னால், இன்றைக்கு மனிதனுடைய ஈமானிய உணர்வு, கலாச்சார சிந்தனை, இஸ்லாமிய உணர்வு, நல்லொழுக்கம், இதற்கெல்லாம் வேட்டு வைக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன. அதுல முக்கியமான இடத்தில் இருப்பதுதான்
இந்த டிவி நிகழ்ச்சிகள், கலாச்சார பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். எனவே இந்த நிகழ்ச்சிகளுக்கு நாம் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக நம்முடைய ஈமானிய உணர்வை, இஸ்லாமிய உணர்வை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் வழங்கி அல்வானாக.